ஜாலியோ ஜாலியோ ஜிம் கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா செட் ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. என்ன எல்லாரும் விளையாடிட்டு இருக்கீங்களா? நான் சீரியஸா கனவுல ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் எங்க அப்பா சொல்றாரு வேற ஏதாவது கழுத போய் பார்க்க சொல்றீங்க. ஏன் மாப்ள கத்துற ஒப்பனை கேட்ட எனக்கு என்ன? ஏன் மாப்ள அவளை கனவுலயே பாட்டுதா போதுமா? நேர்ல பார்க்க வேணாமா? நேர்ல பார்க்கணும் தான். அதுக்கு எதுக்கு அந்த பொண்ணை போய் பார்க்கணும்ன்ற? அந்த பொண்ணை இந்த பொண்ணா இருந்தா அதை விட அந்த பொண்ணு இந்த பொண்ணு ஆகும். ஆட பாசிட்டிவா திங்க் பண்ணு மாப்ள. அவளே இவ்வளவு வரது ஓகேன்றலாம்ல மாமா. இப்படி எல்லாம் நடக்குமா மாமா? அட நடக்கும் மாப்ள. அதனால சொல்லிட்டு இருக்கேன். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இவர் எதுக்கு சும்மா கவர்ல விட்டுட்டு இருக்காரு? மாமா ஒன்னு பண்ணுவோம். இந்த கூட்டத்தை எல்லாம் விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் தனியா போய் பார்த்து வந்துருவோம். கேக்குறது நல்லா தான் இருக்கு. ஆனா குடும்பத்தோட போய் பார்த்தா தான் அதுக்கு பேர் பொண்ணு பாக்குறது. ரெண்டு பேரும் போய் பார்த்தோம் அதுக்கு பேர் சைட் அடிக்கிறது. கண்டத்தி வாசி நம்ம எடுத்து கட்டி வச்சிருவாங்க. ஆட இந்த டென்ஷன் இருக்காரு. ச்சே வேற சிங்கர் சரியா தான் பாருங்க. என்ன மாமா கன்னித்தீவு போற மாதிரி இவ்வளவு நேரம் கூட்டு போயிட்டே இருக்கானுங்க. காரை எப்பதான் வரும்? அப்பல உங்க ஒப்ப வந்து வெனிஸ் மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் சிட்டில ஒரு பொண்ணு தெரிஞ்சுக்காரு நினைக்கிறேன். என்ன ஆடு நம்மளையெல்லாம் ஒரே வண்டியில ஏத்திட்டு போறானுங்க. அதுதான் கேவலமா இருக்கு. கேளுங்க மாமா. தள்ளிகளை விடுற நீச் தெரியாதுல. அடே ஊர் எப்ப வரும்? அடே ஊர் எப்ப வரும்? ஏங்க உங்களதான் ஊர் எப்ப வரும்? அப்படி கூப்பிடு. ஆடு ஆடுன்ற கிராமத்தானா கிண்டலா உனக்கு? மாமா பாருங்க மாமா முண்டா பண்ணேன்னு போட்டு நக்கல் பேச்சு பேசுறான். அது கை பண்ணிருமாப்ல. சரி ஏதோ ஒரு பண்ணேன். அவன் எப்படி நக்கல் பேச்சு பேசலாம்? எனக்கு வந்து ஒரு பொண்ணு வேணாம். யோ போட்டு திருப்பியா? நீ என்ன கழட்டிட்டு போறல நீ பேச போற நீ. தம்பி அண்ணே மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வர போறாங்க. நம்ம வாசிக்கிற சங்கீதத்தை கேட்டுட்டு நம்ம சாவித்திரிய பார்க்காமயே கட்டிக்கணும். என்னது என் பையன் பிசினஸ் பண்றான்னு பொண்ணு வீட்டுக்காரன்ட்ட போய் சொல்ல சொல்றியா? கல்யாணத்துக்கு அப்புறம் தம்பி பிசினஸ் பண்ணத்தான் போறான். அதுக்கு இப்பவே ஒரு வேலை பாக்குறான்னு சொல்றதுல தப்பு இல்லையே. அவன் எங்கமா பிசினஸ் பண்ண போறான்? அவன் தான் வெட்டி ஊரை சுத்திட்டு இருக்கானே. ஏன்பா நம்ம ஃபைனான்ஸ் கம்பெனியோட எம்டின்னு சொல்லிடலாம்ப்பா. ஐயோ அப்புறம் எங்க என்ன ஆகுது? பாருடா இதுங்களும் அவனும் சேர்ந்துக்கிட்டு என்ன பொய் சொல்ல சொல்றாங்க. கரையறதுனால போய் இருந்தா அர்த்தம். மாமா இப்படி ஒண்ணு பண்ணுவான். இப்போ என் பேர் வந்து ஜி கிருஷ்ணன், மாப்பிள்ளை பேர் வந்து கோகுல கிருஷ்ணன். ஜி கே இருந்தாலும் இனிஷியல் போட்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு மாப்பிள்ளையே என் கம்பெனிக்கு எம்டி இருந்துட்டு போறான். மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வர்றாங்க. வா வரவேற்போம். இறங்கடா. அந்த இடத்துல மரியாதை குடிச்சிட்டு போடா தண்ணி விழுதுறாரு. ஐயா மாமா தப்பு தப்பா வாசிக்கிறானுங்க. சங்கீத ஞானமே இல்லாத ரெண்டு கிறுக்கனுங்க இருக்கிற இந்த ஊர்ல பொண்ணு எடுத்தா எனக்கு தான் கேவலம். ஏய் லாஸ்ட் திருப்பே. ஏப்பா பொண்ணு பிடிக்கும் சொல்றதுக்கு என்னதான் ரீசன் சொல்றது இல்லையா? அவன் ஏதோ ஒரு எய்மோட வாசிக்கிறானுங்க. காசு கொடுத்து கட் பண்ணுவான். ஸ்டாப் ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். யோ ஸ்டாப்னா நிறுத்தியா பாட்டி காடுங்களா? நல்லா வாசிங்க. ஐ லைக் யூ. இந்தா சண்டை போடாம பிரிச்சு எடுத்துங்க. போய் தண்ணி அடிங்க. என்ன வரப்பற காசெல்லாம் கொடுக்குறீங்க? ஆமா ஏன் நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பண்ற சரி கரெக்டா பண்ண வேண்டாமா? நீங்க நாயனம் தானே? ஐயா எங்களை யாரு நினைச்சீங்க? நாயனா? அதான் இல்ல நாங்க ரெண்டு பேரும் பொண்ணோட சித்தப்பா. குடியாங்களா நீங்க? நாத்து நடுற கையில நாயனை தெரிஞ்சு ஏன் இப்படி நாசம் பண்றீங்க? சங்கீதத்துக்கு ஏதுங்க ஜாதி? நீங்க வாட்சி சங்கீதமா? மாப்பிள்ள மியூசிக் மெண்டலா இருப்பானு போல் இருக்கே. கரெக்ட் மாமா. சித்தப்படுங்களே பேக்கமா இருக்கானுங்க. பொண்ணு கண்டிப்பா கேவலமா தான் இருக்கும். சேம் டவுட் தான் எனக்கும். கிளம்புங்க. வந்த இடத்துல என்னடா வாய்ச்ச விடல. இல்ல மாமா லாஞ்சுக்கார பேலன்ஸ் காசு தெரியல வாங்க வேணாமா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே. பூசாரி யாரு? மாப்பிள்ளையோட அப்பா. அப்படியா? ஐயா முகத்துல திருத்தணி முருகனே தெரியறாரே. கவுத்துட்டானுங்களே. அப்படியே வாசிட்டு போங்க. ஒப்பனை முருகன் வேற சொல்லிட்டாங்களா? இனி அந்த பொண்ணு அப்படியே தேவலவ கண்ணி மாதிரி தெரியவா? பொண்ணை பார்க்காமலே பிரமாணம் சொல்ல போறாரு. அநேகமா மச்ச கண்ணி டோட்டல் அவுட். இன்னைக்கு சாயங்காலமே தாலியை கொடுத்து நைட்டே கட்ட சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுல. மாமா என் லைஃப் போச்சா? அப்பவே போயிருச்சு. திருத்தணி முருகன் ரூபத்துல வந்து உன் வாழ்க்கை டோட்டலா கொலாப்ஸ் ஆயிருச்சு. மாமா லான்ச் நிக்குது ஓடிடலாமா? ஓடலாம். ஆனா முருகன் வேலை எடுத்து விஷயம் பரவாயில்லையா? நான் அட்டா மாப்பிள. அம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்தாச்சு. சீக்கிரமா ரெடி பண்ணுங்க போங்க. சரி. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க. வாங்க உள்ள. தாங்க முடியலப்பா. ரெண்டு பேரும் போட்டு போட்டு சாகடிக்கிறானுங்க. வாங்க போலாம். என்ன பண்ணலாம்? ரெண்டு பேர்த்து கொலை பண்ணலாமா? அதெல்லாம் வேணாம், நிறுத்த சொல்லுங்க போதும். நிறுத்திடுவோம். எங்க நிறுத்துறது? அங்க வாரு உங்க ஒப்பனை பெரிய சிம்மாங்குடி சீனிவாச மாதிரி மண்டி மண்டி ஆடிட்டு இருக்காரு. என்ன தெரிய வருது சங்கீதம்? மாமா எங்க அப்பா ஓடி ஓடி ரசிக்கிறத பார்த்தா பொண்ணை பார்க்காமலே ஓகே சொல்லிடுவாரு போல் இருக்கு மாமா. என் கனவுலாம் ஸ்பாயில் ஆயிடும் போல் இருக்கு மாமா. தூசி விழுந்துச்சா? ஃபீலிங்கா இருக்க. ஃபீலிங்ஸா? அழுகாச்சியா? ஐயோ தெரிஞ்சதா சேர்ந்து அழுதுருப்பனே.
சகிக்க முடியல நிறுத்துக்கிறான் கண்ணுல ஜாட பண்ணா அம்மா நல்லா இருக்குதான் ஐப்ரோவிலே அப்ரோச் பண்ணான். இல்ல எந்திரிங்க எந்திரிங்க நல்லா ஊருக்கு போலாம். நடக்க. ஏன்டா இல்ல மாமா பொண்ணு பார்க்க வந்தோமா பொழுது பார்க்க வந்தோமான்னு நம்ம காதல் உள்ளவருமா அசிங்கமா பேசுறாங்க. என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ணுனா பொண்ணை கூட இவங்க பாட்டு வாசிட்டே இருந்தா கோவிச்சுக்காதீங்க. எங்க குடும்பத்துல ஏதாவது நிகழ்ச்சின்னா நாங்க கடவுள் வாழ்த்து பாடித்தான் அப்புறம் மகிழ்ச்சியை கொண்டாடுவோம். மாமா பொண்ணு கூப்பிட சொல்லுங்க. ஏங்க ஒரு வாழைய பையனா பொண்ணை கூட வாயை திறந்து கேட்டா இதுக்கு மேல என்ன காசிங்க? யோ நீங்களே எதுக்கு வந்தீங்க? பொண்ணு பார்க்கத்தான். கூப்பிடுங்க கூப்பிடுங்க பாப்போண்ணா. பொண்ணை கூப்பிடுங்க. என்ன பொண்ணு வரும்போது மூஞ்சி இப்படி வச்சிருக்க? அட என்னத்தை இதை போய் பாத்துக்கிட்டு விடுங்க. கிழிஞ்சது போ. இப்போ நீ கனவுல பாத்திய அந்த பொண்ணை காப்பி டம்ளரோட வந்து நின்னான்னு வை. அவன் மகமா உன்னை பாப்பா. அப்ப மூஞ்சி உம்முன்னு வச்சிருந்தீங்கன்னா அவளுக்கு உன்னை பிடிக்காம போயிடும். பிளாட்டாவது சிரிச்சு வை. எதுக்கு பிளாட்டா? பிரைட்டா சரி மாப்ள. சரி மாமா மச்சம் இல்ல சொல்லிக்காம எஸ்கேப் ஆயிடலாம் வாங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.